இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ ஆசைப்பட்டது நடக்கலன்னா வீட்டு பத்திரத்தை திருடி கொண்டு போய் கொடுப்பியா? வித்து பத்திரத்துல என் பையனோட கைரேகைய பதிச்சு கொண்டு போய் கொடுப்பியா? இதனால ஒரு பாதிப்புன்னா அது உனக்கும் தானே. அது உன் புத்திக்கு வரைக்கல. அது எப்படி புத்திக்கு வரைக்காம இருக்கும்? ஆனா ஏதோ ஒரு லாப கணக்கு இல்லாம இந்த காரியம் நடந்திருக்காது. நீ இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா வசுந்தரா உனக்கு என்ன தரேன்னு சொன்னா அத சொல்லு. பார்வதி, என் பொறுமையை சோதிக்காது. எனக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஆனாலும் உன் விஷயத்துல என்ன கட்டுப்படுத்திக்கிட்டு ரொம்ப பொறுமையா நின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லி தொலையண்டி. வசுந்தரா நம்ம நிலத்துக்கான உண்மையான விலையை தரதா சொன்னாங்க. ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸ் போக மீதி 9 கோடியை எனக்கே தரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் போனேன். அந்த பணத்தை வாங்கி மாடர்ன் ரைஸ் மில் ஆரம்பிச்சு இன்னும் பெரிய கோடீஸ்வரி ஆயிடலான்னு கனவு கண்டியா நீ? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பேச்சு பேசுற நீ? நீ பண்ணினது தப்புன்னு நீ உணர்ந்திருந்தா மன்னிச்சிடுங்க மாமான்னு இவங்கிட்ட கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கணும். உனக்கு தண்டனை கொடுக்கணுமா? இதுக்குதான் ரகு சொல்றது, தகுதி பார்த்து பொறுப்பை கொடுக்கணும்னு. அவசரப்பட்டு வீட்டு சாவியை இவகிட்ட கொடுத்தீங்கல்ல, நான் அப்பவே இவகிட்ட கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். அதோட விளைவுதான் இதெல்லாம். இவள நம்பினதுக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டாப்பா. இதுக்கு மேலேயும் வீட்டு பொறுப்பு இவகிட்ட இருக்க கூடாது. கொத்து சாவியை வாங்கி ஜானகி கிட்ட கொடு. ஆமாங்க மாமா, வீட்டுல இன்னும் எவ்வளவோ பத்திரம்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து யாருக்காவது கொடுத்துட மாட்டாங்களான்னு என்ன நிச்சயம்? உங்களுக்கே தெரியாம உங்க கைரேகை எடுக்க மாட்டாங்கன்னு எப்படி நம்புறது? இதுக்கு மேல இவங்க கிட்ட சாவி இருக்க கூடாது. நீங்க வாங்கிடுங்க மாமா. சித்தப்பா வந்ததும் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிரணும். எல்லாரும் அமைதியா இருங்க. பார்வதி செஞ்ச தப்ப குத்தி காட்டி பெருசுபடுத்தி அவளை அவமானப்படுத்த நான் விரும்பல. அவளை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சேன். அவ நம்பிக்கையை காப்பாத்தல. அதுக்கு தண்டனையா கொடுத்த பொறுப்பை திரும்ப வாங்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தப்பு பண்றவங்களுக்கு திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால பார்வதி கிட்டயே இந்த வீட்டு சாவி இருக்கட்டும். நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் அந்த ஜானகி அக்கா எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினாங்கல்ல. இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கண்டிப்பா பதில் இருக்கு. பார்வதி, என்னடி இதெல்லாம்? இருந்தாலும் உனக்கு ரொம்ப துணிச்சல் பார்வதி. எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இப்படி கமுக்கமா இருந்திருக்க. ஊரே அல்லோல கல்லோல பட்டு கிடக்கு. வசுந்தராட்டு இருந்து நிலத்தை எப்படி மீட்டுறதுன்னு தெரியாம அண்ணா அல்லாடிட்டு இருக்காரு. உன் புருஷனையும் என் புருஷனையும் போதை பொருள் கேஸ் போட்டு உள்ள போட்டாங்க. ஆனா நீ என்னடானா இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு இந்த நிலைமையிலயும் அமுக்கு நீ ஆட்டம் அமைதியா இருந்திருக்க. இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா? தப்புதான். ஆனா நான் இப்படி பண்றதுக்கு யார் காரணம்? உங்க அண்ணன் தானே.
நமக்கு சேர வேண்டிய பணத்தை மட்டும் அவர் கொடுத்திருந்தாருன்னா நாம எதுக்கு இப்படிலாம் யோசிக்க போறோம்? பணத்தை தரேன்னு சொல்லிட்டு யாரு கேட்டு அந்த இடத்த கோயிலுக்கு தரேன்னு சொன்னாரு? அவர் இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு வந்துருவாரு. அதுக்கு நாம பொறுப்பாக முடியுமா? அதுக்காக பத்திரத்தையே தூக்கி கொடுப்பியா? ஐயோ அண்ணி, கூட்டு குடும்பங்கிற பேர்ல காலத்துக்கும் நம்மள அடிமையா வச்சுக்கணும்னு போக்குறாரு உங்க அண்ணன். அதுக்குள்ள இருந்து நம்ம வெளியேறணும்னா நமக்கு தேவை பணம். கண்டிப்பா உங்க அண்ணன் பணத்தை தர மாட்டாரு. பணத்துக்கான வழி என்னன்னு யோசிச்ச போதான் அதுக்கான ஒரு வாய்ப்பு என்ன தேடி வந்துச்சு. அதுக்கு நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். ஆனா இப்படி வந்து மாட்டி பண்ணி யாரு கண்டா? பத்திரத்தை யாரு எடுத்தாங்கன்னு தெரியாமலே போயிடும் தான் நான் நினைச்சேன். அந்த ஜானகி அக்கா தான் பின்ன தேவையில்லாம புடிச்சு இப்படி சிக்க வச்சுட்டாங்க. ஐயா, வாங்க வக்கீல் சார், வாங்க. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்ன வக்கீல் சார், என் தம்பியும் மச்சானியும் வெயில்ல எடுக்க ஏதாவது வழி கிடைச்சதா? உங்க சீனியர் லாயர் கிட்ட பேசுனீங்களா? பேசிட்டேங்க ஐயா. சீனியர் லாயரும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பார்த்தாரு. ஆனா அந்த ஆளு ரொம்ப அடமண்டா இருக்காரு. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள பெயில் எடுக்க முடியுமான்னு தோணலங்க ஐயா. சார், ஜாமீன்ல எடுக்க முடியாதுன்னா போதைப் பொருள் கடத்தினதுக்காக அவங்க ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களா? அப்படி இல்லம்மா, கேஸ் கோர்ட்டுக்கு போனா நாங்க வாதாடி கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவோம். ஒருவேளை உங்களால வெளியே கொண்டு வர முடியலன்னா? முடியாதுன்னு எதுக்குமா யோசிக்கணும்? முடியற வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். முடியாதுன்னு சொல்ல மாட்டோமா? எனக்கு என்னன்னா, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகாம ஸ்டேஷன் லெவல்லயே முடிக்கிறது தான் சரின்னு படுது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப புடிவாதமா இருக்காரு. புடிவாதம் என்ன புடிவாதம், பெரிய அளவுல அந்த வசுந்தரா தேவி கிட்ட காசு வாங்கியிருக்காரு. சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு வழி யோசிங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் அவங்க ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. ஐயா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு யோசனை சொல்லவா? என்ன விஷயம்னு சொல்லுங்க. வசுந்தரா தேவி சொன்னாதான் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்பாரு. நீங்க வசுந்தரா தேவி கிட்ட காம்ப்ரமைஸ் பேசி பாருங்களேன். என்ன பேசுறீங்க நீங்க? ஏன் வீட்ல இருந்த டாக்குமெண்ட்டை திருடி எனக்கு தெரியாம ஏன் கைரேகையை எடுத்து போலியா பத்திரத்தை ரெடி பண்ணி எங்க இடத்த சொந்தமாக்கிக்கிட்டா அவ. அதோட என்னால முடிஞ்சா பாத்துக்கன்னு சொல்லி என்கிட்டயே சவால் விட்டுருக்கா. அவளே எனக்கு இந்த இடமே வேண்டான்னு பத்திரத்தை கோயில்ல கொண்டு போய் கொடுப்பான்னு நானும் பதிலுக்கு சவால் விட்டேன். இந்த நிலைமையில நான் அவகிட்ட சமாதானத்துக்கு போனா அதை விட அசிங்கம் இருக்க முடியாது.